ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிராப்ஸியோவில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் எப்படி நம்ம ஆடு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மேலே அந்த 3 பார் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? மேனேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி நம்ம ட்ராக்கிங் கோடு காப்பி பண்ணி எப்படி நம்ம ஆடு போஸ்ட் போட்டு எப்படி நம்ம லிங்க் எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நான் டீம் லீடர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததுனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கேயே கன்ஃபார்ம் டவுன்லோடுன்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங் கோடு வந்து ஷோ ஆகும். அந்த ட்ராக்கிங் கோடு என்ன பண்ணணுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சரிங்களா, காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா டவுன்லோடு ஆயிடுச்சு. சரிங்களா? டவுன்லோடு ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதாவது இதை நான் வந்து ஸ்டேட்டஸ் இதில் கொண்டு போய் நான் வைக்கிறேன். இது சரிங்களா? இது நான் நேற்று இது இமேஜு. சரிங்களா? இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன்ல ஆடு கேப்ஷனில் போயிட்டு இதை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு காட்டும். சரிங்களா? இப்போ அந்த ஆட் லிங்க்கை நம்ம எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்குக்கு பக்கத்தில் வந்து 9 டாட் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் லிங்க்குன்னு இருக்கும். சரிங்களா? இந்த ஆட் லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் அதாவது இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி இந்த லிங்க்கு நீங்கள் இப்படி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இங்கே நீங்கள் பேஸ்டடாகவும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு வகையான லிங்க்கு. சரிங்க? இது நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க்கு கம்மியாக அந்த மேலே கிராப்ஸியோ மேலே வந்து 3 டாட்டு சைடில் இருக்குது, ரைட் சைட் கார்னரில். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு ஹோம் ப்ரௌசர்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டும் ஒரே ஆஸ் யூஷுவல் சேம் லிங்க்கு தான். அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட்டாக கொடுக்குறீங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே சென்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் ஆயிரும். சரிங்களா? இது சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைமிங் பார்த்துக்கோங்க. அதாவது 10 மினிட்ஸ்லேருந்து அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 10 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.